வணக்கம் மக்களே, லாங் வீடியோ போட்டு ரொம்ப காலம் ஆச்சும் இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ. திருச்செந்தூர் ரீசெண்டாக போயிருந்தேன். ஒரு குட்டி திருப்பதி மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. திருச்செந்தூர் நீங்கள் ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்னா, முக்கியமாக குழந்தைகள் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஐ ஓப்பனராக இருக்கும். நீங்கள் இலவச தரிசனம் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு க்யூ வந்து உங்களை ½ அன் ஹவர் வெயிட் பண்ண வைப்பாங்க. அந்த க்யூ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெயிட்டிங் ஹால் காத்திருப்பாறைக்குள்ளே உள்ளார அனுப்புவாங்க. இது மாதிரி ஒரு 4-5 காத்திருப்பாறை இருக்குதுங்க. இந்த ஃபஸ்ட்டு காத்திருப்பாறைக்குள்ளே நீங்கள் போகும்போதே உங்களுக்கு வெளியில் ஸ்நாக்ஸ்லேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் காத்திருப்பாறைக்கு போகும்பொழுது உங்களுக்கு தண்ணி மட்டும்தான் கிடைக்கும். நல்லா ஃபில்டர் வாட்டர் வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடைக்காது. குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரூம்லேயே நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அடுத்தது இந்த மாதிரி உங்களுக்கு காத்திருப்பாறை 2, 3, 4, 5ன்னு போயிட்டே இருக்கும். நிறையா சேர்ஸ் போட்டிருப்பாங்க. இங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல காற்றோட்டமான விண்டோஸ். ஏன்னா பீச் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால எந்த விதமான ஸ்வெட்டிங்கும் இல்லை வந்து ஒரு மாதிரி அன்னீஸியாக டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி நீண்ட நேரம் வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வசதியாக ஒரு காத்திருப்பு அறையிலையும், அதாவது ஒன்று விட்டு ஒரு காத்திருப்பு அறையிலேருந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. தண்ணி ஃபெசிலிட்டி வந்து நல்லாவே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த 4-5 இதை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நீண்ட ஒரு க்யூ, ஒரு பிரிட்ஜ் மாதிரியான ஒரு க்யூவில் போயிட்டு மறுபடியும் ஒரு காத்திருப்பு அறையில் நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இது மாதிரி எத்தனை அறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இருக்குது. இதில் ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ கேட்டை திறப்பாங்க அப்படிங்கிறதே தெரியல. மேக்ஸிமம் வந்து ஒரு வெயிட்டிங் ஹாலுக்கு ½ அன் ஹவர் வந்து அவங்க உள்ளே வச்சுருக்காங்க பக்தர்களை. இந்த மாதிரி கேட்டை திறந்து விடும் பொழுது இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன மாதிரி தள்ளுமுன்னு நடக்கும். அங்கே வந்து செக்யூரிட்டிஸ் வந்து பெருசாக கிடையாது. கேட் வந்து ரொம்ப ஸ்டெப்ஸ் பக்கத்தில் இந்த வீடியோவில் பார்த்து இருக்கிறதுனால வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளே தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். இந்த வெயிட்டிங் ஹால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக நீண்ட க்யூ வந்து தர்ஷனுக்கு இருக்குது. இதில் வந்து கொடுமையான பகுதியே இந்த நீண்ட க்யூ தாங்க. சைடில் உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இருந்தாலும், ஒரு ½ ஆஃப் த க்யூ வந்து ஸ்நாக்ஸ் அவைலபிலிட்டி இருந்தாலும் இன்ச்சு பை இன்ச்சாக இந்த கூட்டத்தில் நகர்றது அப்படிங்கிறது மிக மிக கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப லிமிட்டட் தான். இங்கே சைடில் 2-3 எஸ்எஸ் பெஞ்சஸ் போட்டிருப்பாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் நம்ம வந்து கிட்டத்தட்ட அதாவது நாங்கள் வந்து 9:20க்கு உள்ளே போனோம். 2:30க்கு தான் வந்து எங்களுக்கு வந்து தரிசனம் பண்ண முடிஞ்சுது. இந்த 11:30லேருந்து 2:30 வரைக்கும் இந்த க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 3.5 ஹவர்ஸ் வந்து இந்த க்யூவில் வந்து அப்படியே நின்றுட்டு நகர்ந்துகிட்டே போகணுங்க. ஸோ இந்த லீவு நாள் அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த வெயிட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்தான். இத்தனைக்கும் இந்த திருச்செந்தூர் கோயிலில் இவ்வளவு கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பெரிய ஒரு ரஷ்ஷும் கிடையாது. பக்தர்கள் வசதிக்காக இந்த மாதிரி ஸ்வெட் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து வாட்டர் ஸ்ப்ரேவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நாங்கள் உள்ளே நிற்கிறோம், வெளியில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்குன்னு. இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பக்கா பண்ணியிருக்காங்க. பட் வந்து மேனேஜ்மெண்ட், அதாவது மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து ஆட்களை வச்சு பண்ண முடியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்பவே கூட்டம் குறைவாக இருக்குது இந்த இடத்துல. இவ்வளோ ரஷ்ஷாக கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் நின்று நம்ம சாமி தரிசனம் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து 1000 rupees கொடுத்தா அங்கே அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு கும்பலும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. அது உங்களோட விருப்பம். அது இல்லை நான் ஃப்ரீ தர்ஷன் தான் போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிங்க. இல்லை நான் என்கிட்ட காசு நிறையா இருக்குது, நான் 1000 கொடுத்து உடனே சாமியை பார்க்கணும்னா அதுக்கும் அங்கே வழி இருக்குது. முருகனை தரிசிக்க நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் தான் அப்படின்னு சாய்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. திருச்செந்தூர் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், அப்போ இப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முக்கியமாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா, பை.